சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய முக்கியமான 10 பழங்கள். பழங்கள்னு எடுத்துக்கிட்டனாலே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நெறைய பேரு பழங்களே அவாய்ட் பண்ணிடுறாங்க. காரணம் என்னன்னா, எந்த பழம் சாப்பிட்டாலும் இது சாப்பிட்டா சுகர் ஏறிடும், அது சாப்பிட்டா சுகர் ஏறும்ன்ட்டு நமக்குள்ள அறியாமையினால பயம் நெறைய இருக்கு. பழங்கள்ல முக்கியமா கேன்சருக்கே அகைன்ஸ்டா செயல்படக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. அதனால சர்க்கரை நோயாளிகள் பழங்கள் சர்க்கரை அளவை உயர்த்திடுமோ அப்படின்னு பயந்து எந்த பழங்களையும் சாப்பிடாம இருக்கீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ சொல்றேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழங்களா இருக்கட்டும், உணவுகளா இருக்கட்டும், சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடணும் அப்படின்னா, இத வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ்ல என்ன நம்பர்ல இருக்குன்றத பார்த்து சாப்பிடுறது ஒரு வழக்கம். டாக்டர்ஸும் அத வச்சு தான் நீங்க இந்த உணவு சாப்பிடுங்க, இந்த பழத்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளோ, பழங்களோ, காய்களோ எதுவா இருந்தாலும் சர்க்கரை அளவ ரத்தத்துல எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்றத வச்சு அதுக்கு நம்பர்ஸ் குடுக்குறாங்க. 0ல இருந்து 100 வரைக்கும். 0ல இருந்து 55க்குள்ள இருந்தா அதெல்லாம் லோ கிளிசமிக் இண்டெக்ஸ். அந்த உணவு வகைகள் உங்களோட ரத்தத்துல சர்க்கரை அளவை பெரிய அளவுக்கு உயர்த்தாது. 55க்கு மேல 56ல இருந்து 69க்குள்ள இருந்தா அதெல்லாம் மீடியம் கிளிசமிக் இண்டெக்ஸ் ஃபுட். அதெல்லாம் ரத்தத்துல சர்க்கரை அளவை உயர்த்தும். ஆனா அது நீங்க அதிக அளவு சாப்பிடாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதுவே அதுக்கும் மேல 69க்கு மேல 70க்கு மேல கிளிசமிக் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த உணவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கும். 70க்கு மேல கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்க உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வேகமா உயரும். அதனால அது உங்களுக்கு டேஞ்சர். நீங்க சாப்பிட வேண்டாம். சோ ஓகே, உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் கிளிசமிக் இண்டெக்ஸ்னா ரத்தத்துல சர்க்கரை அளவை உயர்த்தக்கூடிய உணவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவீடு அப்படின்றது நம்ம ஒரு அளவீடு இல்ல குறியீடு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஓகே, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 10 பழங்களும் இந்த கிளிசமிக் இண்டெக்ஸ்ல மீடியம் ரேஞ்ச்லயும் லோ ரேஞ்ச்லயும் இருக்கிறது தான். அதாவது இந்த பழங்கள்லாம் நீங்க சாப்பிடுறது மூலமா உடனே உங்களோட ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. அதனால நீங்க தைரியமாவும் தாராளமாவும் இந்த பழங்களை சாப்பிடலாம். வாங்க என்னென்ன பழங்கள் இருக்கு, அந்த பழத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். முதல் பழம் எல்லாருக்குமே சர்க்கரை நோயாளிகளா இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பழம் கொய்யா பழம். கொய்யா பழத்துல பாத்தீங்கன்னா அதோட கிளிசமிக் இண்டெக்ஸ் வெறும் லோ 25க்குள்ளதான் இருக்கு. அதனால நீங்க கொய்யா பழத்தை தைரியமா சாப்பிடலாம். அது உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவை உயர்த்தாது. அது மட்டும் இல்லாம கொய்யா பழத்துல நிறைய விட்டமின்களும் மினரல்ஸும் அதிகமாக நமக்கு ஆப்பிளை விட அதிக அளவு கொய்யா பழத்துல இருந்து கிடைக்கும். அதனால கொய்யா பழம் நம்ம உடம்புக்கு அதிக சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பழமா கருதுறதுனால அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த பழம் மாதுளை. மாதுளை வந்து நம்ம உடம்பு ரத்த உற்பத்தியை அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான வைட்டமின்கள். பொதுவாக அந்த விட்டமின் பி குரூப்ஸ்ல வர வைட்டமின்களா இருக்கட்டும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகம். அதனால மாதுளம் பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா ரத்த உற்பத்திக்கு நல்லது. இதோட கிளிசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 55க்குள்ளதான் இருக்கு. அதனால இது லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ல தான் வருது. தாராளமா ஒரு மாதுளம் பழத்தை நீங்க ஒரு நாளுக்கு சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தது ஆப்பிள். ஆப்பிள்லயும் முக்கியமான வைட்டமின்கள் இருக்கு. இது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆப்பிளும் கிளிசமிக் இண்டெக்ஸ்ல 55க்குள்ளதான் இருக்கு. அதனால சர்க்கரை நோயாளிகள் இது சாப்பிடறதுக்கு தகுந்த பழம். அதனால நீங்க ஆப்பிளும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த பழம் நாவல் பழம். நாவல் பழம் குளிர்காலத்துல தான் கிடைக்கும். பொதுவா இதை வந்து சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாவல் பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், கோல்டு வந்துரும் சொல்லி ஒரு பயம். நாவல் பழம் சாப்பிட்டோம்னா நமக்கு தொண்டை கரகரப்பு வரதா செய்யும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அப்படி. சோ நாவல் பழம் சாப்பிட்டாலே சளி பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது குளிர்காலம் அந்த சீசன்ல தான் கிடைக்கும். அந்த சீசன்ல அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் சளி வராமலே அது உங்களை பாதுகாக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாவல் பழத்துல விட்டமின் சி அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வைட்டமின்களும் மினரல்ஸும் அதுல ஒளிஞ்சிருக்கிறதுனால நாவல் பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அது சாப்பிட்டா சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து அதை ஒதுக்கி வைக்காம குளிர்காலமா இருந்தாலும் நாவல் பழத்தை தைரியமா நீங்க சாப்பிடலாம். நாவல் பழத்தோட கிளிசமிக் இண்டெக்ஸ் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 25க்குள்ளதாங்க. சோ லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் தான், சர்க்கரை அளவை உயர்த்தாது. அதுக்கடுத்த பழம் இலந்த பழம். இலந்த பழமும் அப்படிதாங்க. அதுக்குள்ள இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கால்சியமா இருக்கட்டும், புரோட்டீனா இருக்கட்டும், இதர சத்துக்கள் வந்து அதிகம். நம்ம அது கிடைக்கிற சீசன்ல கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல இலந்த பழத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதனால இலந்த பழம் உங்க சீசன்ல கிடைச்சது அப்படின்னா தயவு செய்து வாங்கி சாப்பிடுங்க. இலந்த பழத்தோட கிளிசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நாவல் பழத்தை விட ரொம்ப ரொம்ப குறைவு, 20 தான். இதெல்லாம் வந்து சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய, அவங்க தாராளமா சாப்பிடக்கூடிய, அதாவது நீங்க அளவு கூட அதிகமா சாப்பிடலாம் அப்படின்ற கூடிய பழங்கள்ல ஒண்ணு நாவல் பழம், அது இலந்த பழம். அதுக்கு அடுத்தது பப்பாளி பழம். பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா இது வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ் படி 60, அதாவது மீடியம் கிளிசமிக் இண்டெக்ஸ்ல வருது. சோ இது அதிக அளவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. தேவையான அளவு 1 பீஸோ 2 பீஸோ தாராளமா எடுத்துக்கலாம். இதுலயும் விட்டமின் ஏ இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விட்டமின் ஏவும் ரத்த உற்பத்திக்கு ஒரு முக்கியமான விட்டமின் தான். அதே மாதிரி கண்களுக்கு முக்கியமான ஒரு விட்டமின். பிளஸ் வந்து இதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பழங்கள்னாலே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். சோ அதுலயும் உங்களுக்கு பப்பாளி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்ண வேண்டாம். தாராளமா நீங்க சாப்பிடலாம். அளவு தாங்க முக்கியம். அதுக்கடுத்த பழம் திராட்சை. திராட்சை வந்து 53 தாங்க கிளிசமிக் இண்டெக்ஸ்ல. அதனால இது லோ கிளிசமிக் இண்டெக்ஸ்ல தான் வருது. தாராளமா குறிப்பா பன்னீர் திராட்சையை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். சாத்துக்குடி மற்றும் ஆரஞ்சு. சோ இந்த சாத்துக்குடியும் ஆரஞ்சும் சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்கும். அதனால இது வந்து விட்டமின் சி ரொம்ப அதிகமா நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். குறிப்பா குளிர்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, உங்க உடம்புக்கு
தேவையான அளவு தண்ணீரை கொடுக்கறதுக்கும் ஜூஸா நீங்க குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை போடாம குடிங்க. அதை விட பெஸ்ட் நீங்க இந்த சாத்துக்குடியா இருக்கட்டும், ஆரஞ்சா இருக்கட்டும், பழமா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு இன்னும் நல்லது. உங்களோட சர்க்கரை அளவையும் பெரிய அளவு உயர்த்தாது. இதுவும் 55க்குள்ள தான் இருக்கு. லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் குள்ள தான் இதுவும் இந்த ஆரஞ்சு அண்ட் சாத்துக்குடி பழங்கள் வருது. அதனால இதையும் சர்க்கரை நோயாளிகள் தைரியமா சாப்பிடலாம். பேரிக்காய். இந்த பேரிக்காய் வந்து லைக் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். இதுல இருந்து நமக்கு நிறைய நீர் சத்து கிடைக்கும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுலயும் முக்கியமான சத்துக்கள் நிறைய இருக்கு. ஸோ அதனால பேரிக்காயை நீங்க தைரியமா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். அதுக்கு அடுத்த பழம், இதை பழம்னு சொல்றதா காய்னு சொல்றதான்னு தெரியல, நெல்லிக்காய். நெல்லிக்காய் நீங்க எல்லா சீசன்லயுமே சாப்பிடலாம் கிடைச்சது அப்படின்னா. ஸோ இது வந்து விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகம். நோய் எதிர்ப்பு ஆற்றலை உங்களுக்கு அதிக அளவு கொடுக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எல்லா நோய்களும் அவங்களை ஈஸியா தாக்கிடும். அப்படி தாக்குறதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட உணவு வகை ஒழுங்கா இல்லாம இருக்கிறது தான். நீங்க இந்த மாதிரி விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை உங்க உணவு பழக்கங்களை சேர்த்துக்கிறது மூலியமா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடம்புல அதிகரிக்கும். அதனால நோய்கள் எளிமையா உங்களை தாக்காது. ஸோ நெல்லிக்காயும் உங்களோட பழங்களோட ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இளநீர் மற்றும் நுங்கு. இது ரெண்டுமே வந்து நான் பழங்களா சொல்ல முடியாது. ஏன்னா பனை மரத்துல பழம் நம்ம சாப்பிட முடியாது. பட் ஓகே, இளநீர் அதுக்கப்புறம் நுங்கு இது ரெண்டுமே வெயில் காலத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால இது ரெண்டுத்தையும் நீங்க சாப்பிடலாம். இளநீர் வந்து பாத்தீங்கன்னா 55க்குள்ள தான் இருக்கு அதோட கிளிசமிக் இண்டெக்ஸ் வந்து. ஸோ அதனால அது உங்க ரத்த சர்க்கரை அளவை அதிகப்படுத்தாது. ஆனா சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படும்னு நிறைய ரிசர்ச் இருக்கு. அது கூடவே இளநீர் நீங்க குடிக்கிறது மூலியமா இந்த வெயில் காலத்துக்கு டீஹைட்ரேஷன் ஆகாம, அதே மாதிரி உங்க உடம்புல வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகாம எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் வந்து இளநீர் தான். அதனால இளநீரை நீங்க முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடலாம். டெய்லியுமோ இல்ல வீக்லி த்ரைஸோ இல்ல வாரத்துல 2 நாளோ 3 நாளோ உங்களால முடிஞ்ச போதெல்லாம் இளநீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நுங்கையும் எடுத்துக்கலாம். நுங்குனாலையும் உங்களோட சர்க்கரை அளவு அதிகமாக வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கு பழங்கள் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு முக்கியம். குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் பழங்களை எடுத்துக்கணும். அப்பதான் உங்களோட பாடி டீஹைட்ரேஷன் ஆகாது. நிறைய உங்களுக்கு தேவையான பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் பழங்கள்ல இருந்து கீரைகள்ல இருந்து உங்க உடம்புக்கு கிடைக்கும். அதனால இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோயாளிகளாகிய உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.